என்னக்கா சொல்ற? ஆமா ரேவதி, அவரு உன்னை விரும்புறாருன்னு தான் நினைக்கிறேன். நீ அந்த ஆபீஸ்க்கு போனதுல இருந்து அவரு உன் மேல அக்கறையா தானே இருக்காரு. உன் கையில ஸ்டாப்லர் பென் குத்துனப்ப கூட ரொம்ப துடிச்சு போய் உனக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுதா சொன்னல. ஆமா. அப்புறம் நீ கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தப்போ அவரே தானே போன் பண்ணி வேலைக்கு வர சொன்னாரு. தப்பு தாமல இல்லன்னு சொன்னாரு. இதெல்லாம் எந்த கம்பெனி எம்டி செய்வாங்க? அவரு செய்யறாருன்னா உன் மேல அவருக்கு லவ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னக்கா என்னென்னமோ சொல்ற? அப்ப அந்த எம்டிக்கு என் மேல அபிப்பிராயம் இருக்க போய் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு சொல்றியா? எனக்கு என்னமோ அப்படிதான்ப்பா தோணுது. அவர் உன்னை லவ் பண்றதாலதான் உனக்கு நிச்சயமான மாப்பிள்ளையே ஒரு வழி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீயே ஏதாவது கற்பனை பண்ணி பேசாத. சரி, நான் சொல்றது கற்பனையாவே இருக்கட்டும். நீ வேணா அவர்கிட்ட போய் நேர்ல கேட்டுப்பாரு. அவர் இல்லன்னு நிச்சயமா சொல்ல மாட்டாரு. உன்னை விரும்புறேன்னு தான் சொல்லுவாரு. இல்லக்கா, நீ நினைக்கிறது தப்பு. அப்படிலாம் இருக்காது. நான் போய் முழுசா 4 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். ரேவதி, எதுக்கு நமக்குள்ள ஆர்கியூமெண்ட்? நாளைக்கு நீயே நேரா போய் உங்க எம்டி கிட்ட என்ன லவ் பண்றீங்களா சார்னு கேட்டுரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன இவரு நம்மளே பாக்குறாரு? ஒருவேளை அக்கா சொன்ன மாதிரி நம்மள லவ் பண்றாரா? இவரு நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறத எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே. இப்படி மனசுக்குள்ள போராட்டத்தோட இருக்கிறத விட அவர்கிட்ட கேட்டுடலாமா? வேலையிலும் கவனம் செலுத்த முடியல. இப்ப என்ன பண்றது? சொல்லுக்கா. ஏய், என்னடி உன் எம்டி கிட்ட நான் சொன்னதை கேட்டுட்டியா? நீ எது சொல்ற? ஏய், என்னடி எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? உன் எம்டி கிட்ட உன்னை லவ் பண்றாரான்னு கேட்க சொன்னேன்ல, கேட்டியா? இல்லக்கா. ஏண்டி கேக்கல? கேட்க கூச்சமா இருக்கு. ஒரு பொண்ணு நானே போய் எப்படி என்ன லவ் பண்றீங்களான்னு கேக்குறது? நான் அப்படி கேட்டு அவருக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டா ரொம்ப அசிங்கமா போயிடுமேக்கா. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாரு, கூச்சப்பட்டாலாம் வேலைக்கே ஆகாது. நேரா போய் கேட்டுரு. மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது, நிம்மதியாவும் இருக்க முடியாது. பட்டுன்னு போய் கேட்டுரு. யோசிச்சுக்கிட்டே இருக்காத. நான் வைக்கிறேன். மே கம் இன் சார்? வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல சார். நீங்க கூப்பிட்டதா ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்க. என்ன விஷயம் சார்? காலையில இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்களே, எதனா பிரச்சனை? அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். நீங்க என்கிட்ட எதனா கேட்கணுமா? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்ன இவர நம்ம மனசுல இருக்கிறத படிச்ச மாதிரி அப்படியே சொல்றாரு. ரொம்ப யோசிக்காதீங்க. எல்லாத்தையும் மனசுலயே வச்சிட்டு இருக்காம எதுவா இருந்தாலும் தைரியமா கேளுங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இவ எதுக்கு ஆவுனா எம்டி சார் ரூமுக்கு போறா? ஒருவேளை இவளும் எம்டி சாருக்கு பிராக்கெட் போடுறாளோ? எம்டியும் அவகிட்ட மயங்கின மாதிரி தான் தெரியுது. இப்படியே போனா எம்டி நமக்கு கிடைக்க மாட்டாரு. அவளை ஏதாவது செஞ்சு அடக்கி வைக்கணும். அப்பதான் எம்டி நமக்கு கிடைப்பாரு. சரிங்க, எதுவும் இல்லைன்னா விட்டுருங்க. இது கேட்கறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க போலாம். என்ன சார், எனக்கு கல்யாணம் நடக்க போகுது.
என்ன ரேவதி, ஆபீஸ் போயிட்டு வந்தாச்சா? ம், போயிட்டு வந்துட்டேன். உங்க வலி எப்படி இருக்கு? அது இப்போ நல்லா இருக்கேன். வலி எதுவும் இல்லை. ஆனா அந்த எம்டிக்கு நான் யாருன்னு காட்டணும்ல, என்ன மாதிரியே அவனை நான் துடிக்க வைக்கணும். அதுக்காக தான் அடியாளங்களை வச்சு அவனை அடிக்க அனுப்பி வச்சிருக்கேன். போமாமா போமாமா. ஏய் பாஸ்டம் போடோ. ச்சே, ஃபோன் எடுக்கலையே. அவர் எப்படியாவது காப்பாத்தணும். ஏய் ரேவதி, இப்ப எதுக்கு இவ அவனுக்காக பதறிட்டு ஓடுறான்? அப்படி என்ன இவளுக்கு பண்ணா? எம்டிக்கு ஒரு பிரச்சனைனா அவ ஓடாம என்ன பண்ணுவா? எம்டிய காப்பாத்ததான் அவ போயிருக்கா. அவன் அடிக்க தான் ஏற்கனவே ஆள் அனுப்பியாச்சுல, இவ போய் என்ன பண்ண போறா? ரேவதி நீ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்க. அத்தை சொன்னதை கேட்டுட்டு ரேவதி உனக்கு கிடைப்பான்னு முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்க போற. யாரு ரேவதி என்னைக்கு உனக்கு கிடைக்க மாட்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல ரேவதிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழதான் போறான். நெவர். அது நடக்கவே நடக்காது. ரேவதிக்கும் எனக்கும் நிச்சயம் பண்ண போறாங்க. நான் தான் அவளை கட்டிக்க போறேன். டேய் யாரா நீ? இவ்வளவு மக்கா இருக்கியடா. முட்டாள் முட்டாள். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுங்கிற நீ என்னன்னா உனக்கும் அவளுக்கு நிச்சயம் ஆக போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இங்க யாரு இதெல்லாம் வெளியே போய் சொல்லிட்டு இருக்க போற. உன்னை பைத்தியம்னு சொல்லிடுவாங்கடா. இங்க பாரு, அவளுக்கு தான் டிவோர்ஸ் கிடைக்க போகுதுல, அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? டேய் முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கட்டும்டா, அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். இப்போ வாயை பொத்திட்டு போ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆள் அடிச்சிருப்ப? யாரா உங்க ஆளு? அடிச்ச ஞாபகம் இருந்தா சிம்பிளா காட்டிடலாம். ஞாபகமே இல்லையா? அப்ப சம்பவத்தை பெருசா செஞ்சிருவோம்.